இன்றைய நாளில் இதுவரை நிகழ்ந்த செய்தி தொகுப்பை முழுமையாக பார்க்கும் செய்தி தொகுப்பு இது. காவேரி எக்ஸ்பிரஸ் வழங்குவதற்காக சிவசங்கரி. நான் சாந்தலட்சுமி. சிறையில் சிறப்பு வசதிகளை பெற அதிமுக அம்மா அணியின் பொதுச் செயலாளர் சசிகலா 2 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்துள்ளதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்று பெங்களூரு பரப்பன அக்ரஹாரம் சிறையில் அதிமுக அம்மா அணி பொதுச் செயலாளர் சசிகலா அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் கர்நாடக சிறைத்துறை டிஜிபி சத்யநாராயண ராவுக்கு கர்நாடக சிறைத்துறையின் முதல் பெண் அதிகாரியான டிஐஜி ரூபா கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். அதில் சிறையில் உள்ள கைதிகளிடம் லஞ்சம் பெறுவதாக வந்த புகாரை அடுத்து கடந்த 10ஆம் தேதி நேரில் சென்று ஆய்வு செய்ததாகவும், மேலும் சசிகலாவுக்கு தனி சமையலறை உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சிறை விதிமுறைப்படி இது தவறு என்று சுட்டிக்காட்டியுள்ள அவர், இந்த சலுகைக்காக 2 கோடி ரூபாய் தங்களுக்கு லஞ்சம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே டிஐஜி ரூபா கடிதத்தில் தெரிவித்துள்ள புகார்களை கர்நாடக சிறைத்துறை டிஜிபி சத்யநாராயண ராவ் மறுத்துள்ளார். அதிகாரி ரூபா ஆய்வு செய்ததை தங்களுடன் ஆலோசனை நடத்தி இருக்க வேண்டும் என்றும், அவ்வாறு இல்லாமல் தன் மீது புகார் தெரிவித்ததால் விசாரணைக்கு தயார் என்றும் தெரிவித்துள்ளார். கடிதம் குறித்து விளக்கம் அளித்துள்ள டிஐஜி ரூபா தனது ஆய்வு அறிக்கையில் முழுமையான தகவலை தெரிவித்துள்ளதாகவும், இதன் பிறகு அரசே விசாரணை நடத்தி உண்மையை கண்டறிய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். சிறையில் சசிகலாவுக்கு சிறப்பு வசதிகள் அளிக்கப்பட்டதாக எழுந்துள்ள சர்ச்சையை தொடர்ந்து உயர்மட்ட விசாரணைக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உத்தரவிட்டுள்ளார். விசாரணை அறிக்கை வெளியான பின்னர் யார் தவறு செய்து இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் அலுவலக முத்திரையிலிருந்து தமிழ் மொழி நீக்கப்பட்டது முதலமைச்சருக்கு தெரியுமா என்று எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் இன்றைய கூட்டத்தில் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் துறை மீதான விவாதங்கள் நடைபெறுகின்றன. இந்நிலையில் மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் கே.பி. முனுசாமி வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்து பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், ரூபாய் 165 கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கப்பட்டு மீனவர்களின் நலன் காக்கப்படுவதாக கூறினார். அத்துடன் மீன்பிடி குறைவு மற்றும் தடைக்காலத்தில் வழங்கப்படும் நிவாரண நிதி ரூபாய் 5000 உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கிடையே பேசிய மு.க.ஸ்டாலின், செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் முத்திரையிலிருந்து தமிழ் மொழி நீக்கப்பட்டது முதலமைச்சருக்கு தெரியுமா என்று கேள்வி எழுப்பினார். தமிழக சட்டப்பேரவையின் இன்றைய கூட்டத்தில் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் துறை மீதான விவாதங்கள் நடைபெறுகின்றன. சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு அமைச்சர் நிலோஃபர் கபில், வளர்மதி ஆகியோர் பதிலளித்து பேசி வருகின்றனர். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி படப்பை முதல் ஓரத்தூர் வழியாக நீலமங்கலம் வரை சாலை அமைக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் பழனி எழுப்பிய கோரிக்கைக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர், அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும், அதே பகுதியில் மேலும் 2 பாலம் கட்டும் பணிகளும் நடைபெற்று வருவதாக விளக்கமளித்தார். இதையடுத்து விவாதங்கள் நடைபெறும் துறைகள் சார்ந்த புதிய அறிவிப்புகளை அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். மருத்துவ தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்ட அரசு மருத்துவமனைகளில் பணிபுரிய செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணையை தமிழக முதலமைச்சர் பழனிசாமி வழங்கினார். சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தால் தெரிவு செய்யப்பட்ட 516 செவிலியர்களுக்கு அரசு மருத்துவமனைகளில் பணிபுரிய பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டது. இதில் 16 பேருக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் பழனிசாமி இன்று வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், செங்கோட்டையன், ஆர்.பி. உதயகுமார், சரோஜா, செல்லூர் கே. ராஜு உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 7 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றுள்ளனர். தமிழக மீனவர்களை கைது செய்வதும் அவர்களின் படகுகளை கைப்பற்றுவதும் தொடர்கதையாகி வரும் நிலையில் நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 7 பேரை 2 விசை படகுகளுடன் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றுள்ளனர். இந்த சம்பவம் மீனவர்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்கள் கைது நடவடிக்கைக்கு எதிராக பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. அண்டை மாநிலங்களில் இருந்து தக்காளி வரத்து குறைந்ததால் தமிழகத்தில் தக்காளியின் விலை 100 ரூபாயை தாண்டியது. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வரும் தக்காளிகள் பெரும்பாலும் ஆந்திரா, கர்நாடகாவில் இருந்து வருகின்றது. இந்நிலையில் வட மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள வறட்சியின் காரணமாக தமிழகத்திற்கு வரும் தக்காளிகள் 100கணக்கான டன் குறைந்துள்ளது. இதன் எதிரொலியாக சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் தக்காளியின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. அதன்படி 1 கிலோ தக்காளி 100 ரூபாயை தாண்டி 110 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் ஏழை எளிய மக்களும் சாமானியர்களும் கடுமையாக பாதிப்படைந்துள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதத்தின் போது 1 கிலோ தக்காளி 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
காஷ்மீரில் தீவிரவாதம் அதிகரித்துள்ளதற்கு காரணம் பிரதமர் மோடியின் கொள்கைகள்தான் என்று காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள அவர், அரசியல் ஆதாயங்களுக்காக பாஜக அமைத்துள்ள கூட்டணியால் காஷ்மீரில் மக்கள் ரத்தம் சிந்தும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மோடியின் கொள்கைகள்தான் தீவிரவாதிகள் ஊடுருவலுக்கு வழிவகை செய்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். நிலக்கரி சுரங்க ஊழல் தொடர்பான வழக்குகளை உச்சநீதிமன்றமே விசாரிக்கும் என்று நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது மத்திய பிரதேசத்தில் நிலக்கரி சுரங்கம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் பல கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. இந்த வழக்கில் தொழிலதிபர் நவீன் ஜிண்டால் உள்ளிட்டோர் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தது. இதை எதிர்த்து நவீன் ஜிண்டால் உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்டோர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இந்நிலையில் நிலக்கரி சுரங்க ஊழல் தொடர்பான வழக்குகளை உச்சநீதிமன்றம் விசாரிக்கும் என்றும் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது மற்ற கீழமை நீதிமன்றங்களுக்கு மாற்ற முடியாது என்றும் திட்டவட்டமாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு மருத்துவ சேர்க்கையில் 85% வழங்கி தமிழக அரசு பிறப்பித்த அரசாணைக்கு தடை கோரிய வழக்கில் தற்போதைய நிலையே தொடரும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இளங்கலை மருத்துவம், பல் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் மாநில பாடத்திட்டத்தில் பயின்றவர்களுக்கு 85% இடஒதுக்கீடு செய்து கடந்த ஜூன் 22ஆம் தேதி தமிழக அரசு ஆணை பிறப்பித்தது. எஞ்சி 15% இடங்களில் மட்டுமே மத்திய அரசு பாடத்திட்டம் மற்றும் பிற பாடத்திட்டங்களில் பயின்ற மாணவர்கள் சேர்க்கப்படுவர் என அந்த அரசாணையில் கூறப்பட்டுள்ளது. இதனால் மத்திய பாடத்திட்டத்தில் பயின்று நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் 85% இடஒதுக்கீட்டு அரசாணைக்கு தடை விதிக்க வேண்டும் என கூறி மதுரையை சேர்ந்த மாணவர் சிபி உள்ளிட்ட 3 பேர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி இந்த வழக்கில் தற்போதைய நிலையை தொடர உத்தரவிட்டு வழக்கை வரும் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். கலந்தாய்வு இன்றி அரசு ஒதுக்கீட்டு இடங்களை தனியார் பொறியியல் கல்லூரிகள் நிரப்ப முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 65% அரசு ஒதுக்கீட்டு பொறியியல் இடங்களை அரசு கட்டணத்தில் கலந்தாய்வு இல்லாமல் நிரப்ப உயர்நீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டது. தனியார் பொறியியல் கல்லூரிகளின் இந்த கோரிக்கையை ஏற்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்து 1 வாரத்திற்குள் தமிழக உயர்கல்வித்துறை பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் படையினருடன் நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 2 இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டத்தில் உள்ள கெரான் பகுதியில் பாகிஸ்தான் படையினர் திடீர் தாக்குதலில் ஈடுபட்டனர். இந்திய வீரர்களும் பதில் தாக்குதல் நடத்தினர். இரு தரப்பினருக்கும் இடையே நடைபெற்ற இந்த துப்பாக்கி சண்டையில் ஜம்மு பகுதியை சேர்ந்த நாயக் ரஞ்சித் சிங் மற்றும் சதீஷ் பாகத் ஆகிய 2 இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். இதனிடையே அமர்நாத் தாக்குதலை தொடர்ந்து காஷ்மீர் பகுதியில் உச்சகட்ட பாதுகாப்பில் இந்திய வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதுபோன்ற சம்பவங்களால் காஷ்மீரில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதன் அவசியம் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி நீரை தமிழகம், கர்நாடகம் உள்ளிட்ட மாநிலங்கள் எவ்வாறு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து தீர்மானிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் புதிய அணை கட்டுவதற்கான நடவடிக்கைகளில் கர்நாடக அரசு ஈடுபட்டிருப்பதை தடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி பிரச்சினை குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்கள் இயக்கமாக மாற்றுவதன் மூலம்தான் மத்திய மாநில அரசுகளை பணிய வைக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். சேலத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து துண்டு பிரசுரம் விநியோகித்த 2 பெண்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சேலம் வித்யாநகர் பகுதியை சேர்ந்தவர் ஜெயந்தி மற்றும் வீராணம் பகுதியை சேர்ந்தவர் வளர்மதி. இந்த 2 பெண்களும் இயற்கை பாதுகாப்பு குழு மற்றும் பொதுநல மாணவ எழுச்சி இயக்கத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் ஆவர். இவர்கள் இருவரும் சேலத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராகவும் அதற்கு எதிராக போராடும் விவசாய மக்களுக்கு ஆதரவாகவும் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு துண்டறிக்கைகளை விநியோகம் செய்தனர். இதையறிந்து அங்கு வந்த சேலம் அம்மாப்பேட்டை காவல்துறையினர் அவர்கள் இருவரும் வைத்திருந்த துண்டறிக்கைகளை பறிமுதல் செய்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்ததாக கூறி வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த பின்னரும் தமிழக கேரள எல்லையில் உள்ள சோதனைச் சாவடி மூடப்படாமல் கட்டணம் வசூலிக்கப்படுவதால் வாகன ஓட்டிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். ஜிஎஸ்டி வரி விதிப்பு அமல்படுத்தப்பட்டால் நாடு முழுவதும் உள்ள மாநில சோதனைச் சாவடிகள் மூடப்படும் என மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி முதல் ஜிஎஸ்டி வரிக்கு அமலுக்கு வந்துள்ள நிலையில் நெல்லை மாவட்டத்திலிருந்து கேரளா செல்லும் எல்லைப் பகுதியான ஆரியங்காவில் உள்ள சோதனைச் சாவடி மூடப்படாமல் செயல்பட்டு வருகின்றது.
அதன் வழியே செல்லும் வாகனங்களை நிறுத்தும் அதிகாரிகள் ரசீதுகள் மற்றும் பில்கள் கேட்பதாகவும், உரிய ஆவணங்கள் இருந்தாலும் பணம் கேட்டு தாமதப்படுத்துவதாகவும் வாகன ஓட்டிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இதனால் கேரள எல்லை வழியாக நாள்தோறும் செல்லும் ஆயிரக்கணக்கான வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாவதாக தெரிவித்துள்ளனர். டெங்கு காய்ச்சல் பரவலை ஆய்வு நடத்த செல்லும் போது மட்டுமே பொதுமக்கள் சுத்தம் செய்கின்றனர் என கோவை மாவட்ட ஆட்சியர் ஹரிஹரன் வேதனை தெரிவித்தார். பொள்ளாச்சி மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் வைரஸ் மற்றும் டெங்கு காய்ச்சல் பரவி வருவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் கடந்த 2 நாட்களாக கோவை மாவட்ட ஆட்சியர் ஹரிஹரன் தலைமையில் கிராமங்கள் தோறும் சென்று ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. இதையடுத்து டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுப்பது பற்றியும் அதை கட்டுப்படுத்த மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது குறித்தும் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் கூட்டம் நடைபெற்றது. குறிப்பாக இக்கூட்டத்தில் பேசிய கோவை ஆட்சியர் ஹரிஹரன், கோவை மாவட்டத்தில் நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சிகளில் அதிகாரிகள் ஆய்வுக்கு செல்லும் நாட்களில் மட்டுமே பொதுமக்கள் தங்கள் வீடுகளை சுற்றி சுத்தம் செய்கின்றனர். இந்நிலையில் மாற வேண்டும். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இனி வாரத்துக்கு ஒரு முறையாவது அனைத்து கிராம மக்களையும் சந்தித்து நடவடிக்கை எடுக்க ஆவணம் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். திருவண்ணாமலை அருகே ஆசிரியர் பாலியல் தொந்தரவு செய்ததாக கூறி தனியார் பள்ளி மாணவி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆலத்தூர் அருகே தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு பணியாற்றி வரும் சண்முகம் என்ற ஆசிரியர் +2 படிக்கும் மாணவிக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மனமுடைந்த மாணவி பள்ளி வளாகத்திலேயே விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளதாக தெரிகிறது. இதனை அறிந்த சக மாணவிகள் பள்ளி நிர்வாகத்திடம் தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து பள்ளி நிர்வாகம் அவரை உடனடியாக மீட்டு சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் சேர்த்தது. இதுகுறித்து திருவண்ணாமலை தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தனியார் தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள நடிகை காயத்ரி ரகுராம் மீனவர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களை விமர்சிப்பதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் மதுரை காவல்துறை ஆணையரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. திராவிட விடுதலை கழகம் அளித்துள்ள புகார் மனுவில் கடந்த 2 வாரமாக தனியார் தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள நடிகை காயத்ரி ரகுராம் மீனவர்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் இழிவாக பேசி வருவதாக குறிப்பிட்டுள்ளது. ஒடுக்கப்பட்ட மக்களை நடிகை காயத்ரி ரகுராம் விமர்சனம் செய்வதற்கு அந்த அமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் அருகே உள்ள பர்சிங்னி பகுதியில் மாட்டிறைச்சி வைத்திருந்த சலீம் இஸ்மாயில் ஷா என்ற நபரை சாலையில் சிலர் அடித்து உதைத்தனர். இச்சம்பவம் தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பசு பாதுகாப்பு என்ற பெயரில் மக்களை கொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என பிரதமர் மோடி எச்சரிக்கை விடுத்திருந்தார். இருப்பினும் இதுபோன்ற கொடூர சம்பவங்கள் நடந்த வண்ணமே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கார் மீது கனரக வாகனம் மோதிய விபத்துக்குள்ளானதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கடலூரை சேர்ந்த சரவணன், ஜீவா தம்பதியினர் காரில் சென்னைக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது கழுதூர் என்ற இடத்தில் எதிரே வந்த கனரக வாகனம் ஒன்று எதிர்பாராத விதமாக சாலையோர தடுப்பு சுவற்றில் மோதி கார் மீது கவிழ்ந்தது. இதில் காரில் பயணம் செய்த 3வரும் சிக்கிக் கொண்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 2 கிரேன்களின் உதவியுடன் 3 பேரையும் மீட்டனர். இதில் சரவணன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த 2 பேரையும் பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து வேப்பூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்தால் கழுதூர் பகுதியில் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. வேதாரண்யம் அருகே ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணியின் போது கிரேன் முறிந்து விழுந்த விபத்தில் தொழிலாளி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கள்ளிமேடு கிராமத்தில் கடலில் கலக்கும் அடப்பாறு உள்ளது. இந்த ஆற்றின் வழியே கடல் நீர் உள்புகா வண்ணம் தடுப்பணை கட்டும் பணி 3 மாதங்களாக நடைபெற்று வருகிறது. வழக்கம் போல் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் கிரேன் எதிர்பாராத விதமாக முறிந்து விழுந்தது. இதில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த சங்கர் ராவ் என்ற தொழிலாளி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த 4 பேர் சிகிச்சைக்காக நாகை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இறந்த சங்கர் ராவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக நாகை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான கிரேன் ஆபரேட்டரை தீவிரமாக தேடி வருகின்றனர். அழிவின் பிடியில் இருக்கும் அரிய வகை பறக்கும் பூனை குன்னூரில் காயத்துடன் மீட்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதிகளில் 350க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள், 1000த்திற்கும் மேற்பட்ட அரிய வகை வனவிலங்குகள் உள்ளன. இதில் குறிப்பாக பறக்கும் பூனை என அழைக்கப்படும் மாய பூனை நீலகிரியில் குறைவான எண்ணிக்கையிலேயே காணப்படுகின்றன. இந்நிலையில் குன்னூர் சில்ஸ் பூங்காவுக்கு சொந்தமான பழப்பண்ணையில் மரம் விட்டு மரம் தாவும் போது பறக்கும் பூனை ஒன்று தவறி விழுந்து காயமடைந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் பூனையை மீட்டு சிகிச்சை அளித்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த பூனை மீண்டும் வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. இதுபோன்ற அரிய வகை பறவைகள் மற்றும் விலங்கினங்களை பொதுமக்கள் கண்டறிந்தால் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என வனத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
கோடியக்கரை சரணாலயம் பகுதியில் நாய்கள் விரட்டியதால் கடலில் குதித்து நீந்திய புள்ளிமானை காப்பாற்றிய வனத்துறையினர் பாதுகாப்பாக மானை வனப்பகுதிக்குள் விட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை வன உயிரின சரணாலயத்தில் அரிய வகை வெளிமான், புள்ளிமான், நரி, முயல், குதிரை என வன விலங்குகள் உள்ளன. இதற்கிடையே தண்ணீரை தேடி மான்கள் வனத்தை விட்டு வெளியேறி ஊருக்குள் வரும் சம்பவங்கள் அடிக்கடி நடக்கின்றன. இந்நிலையில் சரணாலயத்தை விட்டு கடற்கரை அருகே வந்த பெண் புள்ளிமான் ஒன்றை 2 நாய்கள் விரட்டியது. இதுகுறித்து கடற்கரை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் நாய்களை விரட்டி மானை பாதுகாப்பாக வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விட்டனர். வறட்சியின் கொடுமையால் தண்ணீருக்காக வெளியே வரும் மான்களுக்கு நாய்களால் ஏற்படும் தொந்தரவு தொடர்ந்து அதிகரித்து வருவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வனவிலங்கு ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெப்பச்சலனம் காரணமாக கடந்த 2 நாட்களாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை பெய்ததன் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. தற்போது ஏரியின் நீர்மட்டம் 2.85 அடியாகவும் நீர் இருப்பு 78 மில்லியன் கன அடியாகவும் உயர்ந்துள்ளது. வினாடிக்கு 253 கன அடி நீர் ஏரிக்கு வந்து கொண்டுள்ளது. வினாடிக்கு 10 கன அடி நீர் விவசாயிகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கு திறந்துவிடப்படுகிறது. சிக்கராயபுரம் கல்குவாரியில் இருந்து சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்கு தண்ணீர் எடுக்கப்பட்டதால் கடந்த சில நாட்களாக செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து தண்ணீர் எடுப்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆனால் மழை தொடர்ந்தால் மீண்டும் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து சென்னைக்கு குடிநீர் எடுக்கும் பணி தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கர்நாடகாவில் இருந்து திறந்துவிடப்படும் உபரி நீரால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. வறட்சி காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து குறைந்திருந்த நிலையில் கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள அணைகள் நிரம்பி வருகின்றன. இதையடுத்து காவிரியில் இருந்து திறந்துவிடப்படும் உபரி நீரின் அளவும் அதிகரித்துள்ளது. இதனால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 3000 கன அடியில் இருந்து 3266 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையில் இருந்து வினாடிக்கு 500 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. தற்போது அணையின் நீர் இருப்பு 5.067 TMC-யாக உள்ளது. மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் பராமரிப்பு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மின் உற்பத்தி மீண்டும் தொடங்கியது. மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் 210 மெகாவாட் மின் உற்பத்தி 4 பிரிவுகளிலும் 600 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட ஒரு பிரிவு மூலமும் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதில் பராமரிப்பு மற்றும் குழாயில் உடைப்பு ஏற்பட்ட காரணத்தால் மின் உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இவற்றை சரி செய்த போதிலும் பல்வேறு பராமரிப்பு காரணங்களாலும் மின் உற்பத்தி செய்யும் பணியில் தாமதம் ஏற்பட்டு வந்தது. இதையடுத்து பராமரிப்பு பணிகள் முடிவடைந்து மின் உற்பத்திக்கு தயாரான நிலையில் இருந்த மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கியுள்ளது. காற்றாலை மின் உற்பத்தி குறைந்ததன் காரணமாகவே தற்போது அனல்மின் நிலையத்தில் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் வட்டாரம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி தொடக்கப்பள்ளியின் ஆசிரியர்கள் பணியிட மாற்றத்தில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக தமிழ்நாடு அனைத்து ஆசிரியர்கள் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் தொடக்கப்பள்ளியில் கடந்த மே மாதம் ஆசிரியர்களுக்கான பணியிட மாற்றம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் விளாத்திக்குளம், கோவில்பட்டி, கயத்தாறு, திருவைக்குண்டம், புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு முறைகேடாக பணியிட மாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அனைத்து ஆசிரியர்கள் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். பணியிட மாற்றத்தில் அரசின் விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்றும் வேறு சில காரணங்களுக்காக முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் இதை கண்டிக்கும் வகையில் 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பணியிட மாற்றத்தை முறையாக வழங்க வேண்டும் என்றும் முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். நாகர்கோவில் மாற்றுத்திறனாளிகளின் பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்தல், நீக்குதல் குறித்த சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் திருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. அதன்படி 18 வயது நிரம்பிய மாற்றுத்திறனாளிகளையும் வாக்காளர் பட்டியலில் இணைக்கும் நோக்கில் நாகர்கோவிலில் உள்ள ஓரல் மாற்றுத்திறனாளிகள் பள்ளியில் வாக்காளர் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த சிறப்பு முகாமை குமரி மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சவான் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வினை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குமரி மாவட்டத்தில் சுமார் 35,000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இருப்பதாகவும் இவர்களில் 18 வயது நிரம்பியவர்களை அவர்களின் இடத்திற்கு நேரடியாக சென்று வாக்காளர் பட்டியலில் சேர்க்க உள்ளதாகவும் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் கண்டனசேரி குளத்தில் தூர்வார அனுமதி வாங்கிவிட்டு மணல் மற்றும் வண்டல் மண் ஆகியவற்றை கடத்துவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகில் உள்ள ஊர் கண்டனசேரி. இங்கு இருக்கும் குளத்தை பல ஆண்டுகளாக தூர்வார வலியுறுத்தியதன் பேரில் சமீபத்தில் தூர்வாரும் பணிகள் துவங்கப்பட்டன. இந்த தூர்வார அனுமதிக்கும் எபனேசர் என்பவருக்கும் கிடைத்தது. ஆனால் எபனேசர் தூர்வாருவதற்காக அனுமதி வாங்கிவிட்டு குளத்தில் இருக்கும் மணல் மற்றும் வண்டல் மண் ஆகியவற்றை அளவுக்கு அதிகமாக எடுப்பதாக அப்பகுதி பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருவண்ணாமலையில் பைக் திருட்டில் ஈடுபட்ட இளைஞரை கைது செய்த போலீசார் 10 பைக்குகளை பறிமுதல் செய்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமான வகையில் ரமணாசிரமம் அருகே நின்று கொண்டிருந்த இளைஞரை பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் அவர் திருவண்ணாமலை மாசியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த முகமது சதாம் என தெரியவந்தது. மேலும் சதாமுனுக்கு முரணாக பதில் அளித்துள்ளதால் அவர் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த விசாரணையில் சதாம் தொடர் பைக் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. பின்னர் விசாரணையின் முடிவில் அவரிடமிருந்து 10 பைக்குகளை பறிமுதல் செய்த போலீசார் முகமது சதாம் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி வனப்பகுதியில் வெள்ளை நிற புலியின் நடமாட்டத்தை கண்காணிக்க நவீன கேமராக்களை பொருத்தும் பணி தொடங்கியது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட புலிகள் உள்ளன. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவலாஞ்சி பகுதியை சுற்றி பார்க்க வந்த பெங்களூருவை சேர்ந்த ஒரு புகைப்பட கலைஞர் வெள்ளை நிற புலியை பார்த்து புகைப்படம் எடுத்துள்ளார். அதன் பின்னர் வெள்ளை புலி குறித்த தகவலை அவர் நீலகிரி தெற்கு வனத்துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்தார். இதையடுத்து நீலகிரி வனக்கோட்ட வனத்துறையினர் கடந்த சில நாட்களாக வெள்ளை புலியை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் புலி இதுவரை தென்படாததால் நவீன கேமராக்களை பயன்படுத்தி கண்காணிக்க முடிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட கோரக்குந்தா முதல் அவலாஞ்சி வரை சுமார் 12 கிலோமீட்டர் தூரம் வரை 18 இடங்களில் நவீன கேமராக்களை பொருத்தும் பணி நடைபெற்றது. மேலும் இந்த கேமராக்களில் பதிவாகும் புகைப்படங்கள் 2 நாட்களுக்கு ஒருமுறை சோதனை செய்யப்பட உள்ளதாகவும் வனக்கோட்ட அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள புத்தர் சிலையை அம்மாநில தலைமை செயலர் மனோஜ் பரிவார் திறந்து வைத்தார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள தலைமை செயலகத்திற்கு வெளியே 4.5 அடி உயரமுள்ள புத்தர் சிலை ஒன்றை நிறுவ மாநில அரசு முடிவு செய்தது. இதையடுத்து அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு முடிவுற்ற நிலையில் நேற்று சிலை திறப்பு விழா நடைபெற்றது. இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் தலைமை செயலர் மனோஜ் பரிதா கலந்து கொண்டு சிலையை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், அரசு செயலர்கள் மற்றும் தலைமை செயலக ஊழியர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மனோஜ் பரிதா, புத்தர் சிலை நிறுவப்பட்டு இருப்பதன் மூலம் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் புத்தரை வணங்குவதற்கு வாய்ப்பாக அமையும் என்று தெரிவித்தார். குடியாத்தம் அருகே மனுநீதி நாள் கூட்டத்தில் பொதுமக்களுக்கு பதிலாக 100 நாள் வேலை செய்யும் பெண்களை வைத்து நடத்தப்பட்ட போலி மனுநீதி நாள் முகாமினால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகில் உள்ள செருவங்கி, தட்டங்குட்டை ஆகிய கிராமங்களுக்கான சிறப்பு மனுநீதி நாள் முகாம் வருவாய்த்துறை சார்பில் காக்காத்தோப்பு கிராமத்தில் நடந்தது. ஆனால் இதில் கலந்து கொள்ள வேண்டிய பொதுமக்களுக்கு பதிலாக 100 நாள் வேலைக்கு வந்த பெண்களை அமரச் செய்து மனு நீதி நாள் முகாமை அரசு அதிகாரிகள் நடத்தியதாக கூறப்படுகின்றது. இந்த குற்றச்சாட்டு பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ள நிலையில் இக்கூட்டத்தில் கிடைக்கும் மனுநீதி நாள் சலுகைகளை பெற குறிப்பிட்ட பயனாளிகளை மட்டும் வருவாய்த்துறையினர் தேர்வு செய்துள்ளதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் இத்தகைய அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் அரசின் நலத்திட்டங்கள் முறையாக பெற முடியவில்லை என்றும் கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள kaverinius.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.